இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், உயர்வுகள் ஏற்பட, பல பல தரித்திரங்கள் விலக நிச்சயம் குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். சித்தன் அருள் 1682 ஆகஸ்ட் 16, 2024 அன்று குருநாதர் அகத்தியப் பெருமான் உரைத்த பொதுவாக்கு. வாக்குரைத்த ஸ்தலம் சபரிமலை மணிகண்டன் சந்நிதானம். ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். அப்பனே நலன்கள். அப்பனே நலன்களாகவே அப்பனே நிச்சயம். யாங்கள் கொடுக்க தயாராக. இறைவனுக்கு பயப்பட வேண்டும் என்பேன் அப்பனே. ஏனைய வாக்குகளிலும் சொல்லிவிட்டேன். நிச்சயம் நிர்வகிக்கும் திறன் இறைவன். அது மட்டும் இல்லாமல் கண்காணிக்கும் திறனும் கூட. இறைவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றான். நிச்சயம் அனைவரையும் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான். பின் மனதில் நிறுத்த வேண்டும். பின் அவை செய்தால் தவறு. இறைவன் நிச்சயம் தண்டித்து விடுவான் என்று நிச்சயம் மனதில் நிச்சயம் பின் மனிதனின் மனதில் இருக்க வேண்டும். அப்பனே இதனால் மனிதனை கூட கண்காணிப்பு. எதை என்று அறிய அறிய கண்காணிப்பவராக இறைவனாக இருக்கின்றான் எப்பொழுதும் கூட. மனிதன் என்ன எண்ணுகின்றானோ அதை நிச்சயம் இறைவன் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான். தண்டனைகள் வரும் என்பதை நிச்சயம் எப்பொழுது உணர்கின்றானோ அப்பொழுதுதான் அப்பனே அதன் மூலம் வாழ்க்கை அமையும். பின் அப்படி இல்லை என்றால் பின் தான் தம் எண்ணப்படியே சென்று கொண்டிருந்தால் அப்பனே பிரயோஜனம் இல்லை அப்பா. அழிவுகள்தான் நிச்சயம் என்பேன் அப்பனே. நிச்சயம் பின் பாவங்கள் செய்யாதீர்கள். நன்முறைகளாகவே நிச்சயம் பிரார்த்தனை செய்யுங்கள் இறைவனிடத்தில். அனுதினமும் உட்கார்ந்து இல்லத்திலே தீபம் ஏற்றி நிச்சயம் தியானங்கள் பின் செய்து கொண்டே. அவை மட்டும் இல்லாமல் பின் குடும்பத்தோடு அமர்ந்து தியானங்கள் இறைவனை நோக்கி செய்து கொண்டே வாருங்கள். நிச்சயம் மாலை வேளைகளிலும் கூட. நிச்சயம் அதிகாலை வேளையிலும் கூட. இவ்வாறு பின் கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தாலே நிச்சயம் மாற்றங்கள். இறைவன் நிச்சயம் இல்லத்தை தேடி வருவான். அப்படி இல்லை என்றால் நிச்சயம் முடியாதப்பா முடியாது. ஒருவன் இல்லத்திலே இறைவன் பக்தி நிச்சயம். பின் இன்னொருவன் இல்லத்திலே இறைவன் இல்லை என்று பின் இருவருக்குமே குழப்பம் சண்டைகள் சச்சரவுகள் அப்பனே. இவை நிச்சயம் பின் செய்து கொண்டே இருந்தால் பிள்ளைகளும் கூட இவ்வாறே. இதனால்தான் அழிவுகள் ஏற்படுகின்றது அப்பனே. பின் குடும்பத்திலும் கூட பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பேன் அப்பனே. இதனால் என் பக்தர்களும் கூட குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை இதை செய்ய வேண்டும் என்பேன் அப்பனே. யார் ஒருவர் குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை இதை செய்கின்றார்களோ நிச்சயம் அவர்களுக்கு நிச்சயம் இன்னும் பக்குவங்கள் கொடுத்து யான் உயர்த்துவேன் நல்விதமாகவே அப்பனே. ஆனாலும் பின் அதாவது சித்தர்களின் பேச்சை கேட்பதற்கும் அதற்கு தகுந்தாற்போல் நடப்பதற்கும் அப்பனே புண்ணியங்கள் வேண்டுமப்பா. புண்ணியங்கள் இல்லையப்பா. அதனால்தான் அங்கு செல் இங்கு செல். அதை செய் இதை செய் என்றெல்லாம் என் மக்களுக்கு எடுத்துரைத்து பல வழிகளிலும் கூட நிச்சயம் துன்பத்தைப் போக்கி அதாவது பாவத்தைப் போக்கி அப்பனே இன்பத்தையும் அதாவது புண்ணியத்தையும் கூட அழித்துக் கொண்டே இருக்கின்றோம் அப்பனே நலன்களாகவே. வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட நிச்சயம் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் என்பேன் அப்பனே. கூட்டு பிரார்த்தனையில் நிச்சயம் திருவாசகத்தையும் இன்னும் திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் இயற்றிய சங்கத்தமிழ் இலக்கியங்களில் 10 பாட்டுகளில் ஒன்றான திருமுருகாற்றுப்படை. இன்னும் பின் பல பல பாடல்களையும் அப்பனே பின் கோளாறு பதிகத்தையும் இன்னும் இருக்கின்றது என்பேன் அப்பனே. நிச்சயம் என் மக்கள் இதை பாடிட்டு வந்தாலே அப்பனே நிச்சயம் பல பல தரித்திரங்கள் நீங்கும் அப்பா. இன்னும் உயர்வுகள் ஏற்படும் அப்பா. அனைத்து விஷயங்களையும் கூட என் பக்தர்களுக்கும் தெரிவித்து இன்னும் சில மாற்றங்களை யானே ஏற்படுத்துவேன் என்பேன் அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் நிச்சயம் பக்தியை என் மக்கள் நிச்சயம் தெரிவிப்பார்கள் என்பேன் அப்பனே. இவ்வாறு இருந்தால்தான் அன்பாக இருத்தல் அவசியம் என்பேன் அப்பனே. பின் கோபம் கொள்ளாமை அவசியம்.
அவை மட்டுமில்லாமல் பின் அனைவரிடத்திலும் கூட பின் அழகாக பழகுவது வேண்டும். அனைவருமே சித்தர்களின் பிள்ளைகள், அதாவது இறைவனின் பிள்ளைகள் என்று கூறுவது. இவையெல்லாம் பின் தானாகவே எங்களை வணங்குபவர்களுக்கு போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. தானாகவே அனைத்து வித்தைகளும் கூட வரவேண்டும். அதனால் நீங்கள் சரியாகவே இருந்தால் அனைத்து வித்தைகளையும் கூட யானே சொல்லித் தருவேன். இதனால் இன்னும் மாற்றங்கள் ஏற்பட எவை செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், இவை எல்லாம் யான் சொல்லிக் கொடுப்பேன். நலன்களாகவே. அப்பனே, எம்முடைய ஆசிகள். ஆசிகளப்பா. வாக்கு சுருக்கம். வணக்கம் அடியவர்களே. நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்தபடி உங்கள் இல்லங்களில் அனைவரும் குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை தினமும் அதிகாலையிலும் மாலை வேளையிலும் செய்து கொண்டே வாருங்கள். இயன்றவரை கூட்டு தியானங்களைச் செய்து வரவும். குருநாதர் அருளால் இறைவன் உங்கள் இல்லத்திற்கே வருவார். பல அடியவர்கள் அவரவர் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து ஜூம், ஸ்கைப், வாட்ஸ்ஆப் போன்ற செயலிகள் மூலம் பல அடியவர்களை இணைத்தும் இவ்கூட்டு வழிபாடு அவரவர் இல்லங்களிலிருந்து செய்ய நன்று. யார் ஒருவர் குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை இதைச் செய்கின்றார்களோ நிச்சயம் அவர்களுக்கு நிச்சயம் இன்னும் பக்குவங்கள் கொடுத்து நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உயர்த்துவார்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், உயர்வுகள் ஏற்பட பல பல தரித்திரங்கள் விலக நிச்சயம் குடும்பத்துடன் கூட்டு பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.